नमस्ते। मध्यमा भरत का सोग पाठ का सारांश लिखिए। भरतनुடைய சோகம்। राम के वियोग में महाराज दशरथ ने अपने प्राण छोड़ दिए। ராமருடைய பிரிவால் மகாராஜா தசரத் தன்னுடைய உயிரையே விட்டுட்டார், இறந்து போயிட்டார்। அயோத்தியா கே லோக் பகுத் துக்கித்தே, அயோத்தியாவினுடைய மக்கள் மிகவும் துக்கமாக இருந்தாங்க, கவலையாக இருந்தாங்க। इस समय भरत और शत्रुघ्न अपने मामा के घर में थे। இந்த சமயத்தில் பரதன் மற்றும் சத்ருகன் தன்னுடைய மாமா வீட்டில் இருந்தாங்க। गुरु वशिष्ठ ने भरत और शत्रुघ्न को बुला लाने के लिए दूध भेजे। குரு வசிஷ்டர் பரதனையும் சத்ருகனையும் கூப்பிட்டு வர்றதுக்காக அவங்களுக்கு தூது அனுப்பினார்। தூது பரத் கே மகள் மே பகுஞ்சே, அந்த தூதர் பரதனுடைய மகளுக்கு போனார்। தூதனே பரத் சே கஹா, அந்த தூதர் பரதன்கிட்ட சொன்னார், அயோத்தியா மே ஆப்கி அவசியக்தா ஹை, அயோத்தியாவில் உங்களுக்கு அவசியம் இருக்குது, துரந்து நிற்கலேன், சீக்கிரமாக புறப்படுங்க। भरत और शत्रुघ्न अपने मामा से आज्ञा लेकर अयोध्या की ओर चले। பரதன் மற்றும் சத்ருகன் தன்னுடைய மாமாவுடைய கட்டளையை கேட்டுக்கிட்டு அவங்க அயோத்தியாவுக்கு புறப்படுறாங்க। अयोध्या पहुँचते ही वे अपनी माता के महल में गए। அயோத்தியாவுக்கு போய் சேர்ந்த உடனே அவர் தன்னுடைய அம்மாவினுடைய மகளுக்கு போகிறாரு। भरत को கைகேயி ने सारी बातें सुनाई, பரதனுக்கு கைகேயி எல்லா விஷயங்களையும் சொல்கிறாங்க। माता की बात सुनकर भरत को गुस्सा आया, அம்மாவோட பேச்சை கேட்டுட்டு பரதனுக்கு கோபம் வந்துருச்சு। அவர் अपनी माँ को खूब डांटा, அவர் தன்னுடைய அம்மா நல்லா திட்டுறாரு। फिर माता कौशल्या से मिले, பிறகு அம்மா கௌசல்யாவை போய் சந்திக்கிறாரு। चौदहवें दिन सभासदों ने भरत से राज्य संभालने के लिए कहा। 14 நாட்களாக அந்த சபையில் இருக்க மக்கள் எல்லாம் பரதனை இந்த ராஜ்யத்தை நீங்கள் தான் நிர்வகிக்கணும் அப்படி சொல்கிறாங்க। लेकिन भरत ने सिंहासन पर बैठने से इनकार कर दिया, பரதர் சிம்மாசனத்தில் உட்கார்றதுக்கு மறுப்பு தெரிவித்துட்டாரு, எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டாரு। उन्होंने कहा कि, அவர் சொல்கிறாரு, हम सब राम का राज्याभिषेक वन में ही करेंगे, நம்ம எல்லாரும் ராமனுக்கு பட்டாபிஷேகத்தை வனத்திலேயே செஞ்சிடலாம்। यह बात सुनकर सब खुश हुए, இந்த விஷயத்தை கேட்டோன்னே எல்லாருமே சந்தோஷமாகறாங்க। ராஜ்லே की तैयारी के साथ, பட்டாபிஷேகத்திற்கு தயாராகிறதோடு சேர்த்து பரத், சத்ருகன், குரு வசிஷ்ட, மாதாएं, हजारों अयोध्यावासी वन की ओर निकल पड़े। அந்த பட்டாபிஷேக விழாவுக்கு தயாராகி எல்லோருமே பரதன், சத்ருகன், குரு வசிஷ்டர், அம்மாக்கள் எல்லாருமே ஹசாரும் அயோத்தியாவாசி, ஆயிரக்கணக்கான அயோத்தியில் வசிக்கக்கூடியவங்க எல்லாருமே வனத்தை நோக்கி புறப்பட்டாங்க। प्रश्नों के उत्तर दीजिए। दशरथ ने क्यों प्राण छोड़ दिए, दशरथ ஏன் உயிரை விட்டுட்டாரு। दशरथ ने राम के वियोग में प्राण छोड़ दिए, दशरथ ராமனுடைய பிரிவால் உயிரை விட்டுட்டாரு। भरत ने सभासदों से क्या कहा, பரதன் சபையோர்கள்ட்ட என்ன சொன்னார்। भरत ने सभासदों से कहा कि हम सब
राम का राज्याभिषेक वन में ही कराएंगे. பரதர் வந்து அந்த சபையோர்கிட்ட சொல்கிறாரு, நாங்கள் எல்லோருமே ராமனுடைய பட்டாபிஷேகத்துக்கு வனத்திலேயே செஞ்சு வச்சிடலாம் அப்படி சொல்கிறாங்க. தன்யவாத்.